ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்த்துருப்போம். பட் இது ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம் சால்விங் சேலஞ்ச் நம்ம டே 34ல் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வேர்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஸ்பேஸ் கேரக்டராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நிறைய ஸ்பேஸ் கண்டெய்ன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2ல் முன்னாடியும் பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 3ல் நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமுக்கு 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம் சொல்லியிருந்தால. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரிம்மு, செகண்ட் ஸ்பிளிட்டு, தேர்டு ஒவ்வொரு வேர்டை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அப்ரோச் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிடுவோம், ட்ரிம்முங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. தென் ஸ்பிளிட் பண்ணுவோம். ஒவ்வொரு வேர்டாக அரையில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு 1 or more ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம /s+ன்னு போகிறோம். ப்ளஸ்ஸுங்கிறதுக்கு 1 or more ஸ்பேஸ்னு அர்த்தம். ஸோ டபுள் ஸ்லாஷ் தான் போடணும். ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இன்வேலிட் ஜாவாவில். ஸோ அதனால் நம்ம //sன்னு போடுறோம். இந்த ப்ராப்ளமுக்கு நான் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் அதோட கோட். வாங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 6 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு ஜஸ்ட் கோடிங் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.